ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ கொஞ்ச நாளாக அகிலாவோட லைஃப் ஸ்டோரியை தாங்க பார்த்துட்ருக்குறோம். நல்ல ஆதரவு தரீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஸ்டோரியை எனக்கு நேர்லேயும் பார்த்து சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வீடியோவை கண்டினியூஷனாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ச்சியான கதையை ரியல் ஸ்டோரிங்க இது. அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரியல் ஸ்டோரி எப்படி நடந்திருக்குது, லைஃப்பில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அகிலா அப்படின்ற உண்மையை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் எப்படி லைஃப்பை மாற்றி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சித்திரை விழியோ கார்த்திகேயனும் டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு அவங்க கிராமத்துக்கு வராங்க. கிராமத்துக்கு வந்த பிறகு தாத்தா பாட்டியை தாங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்க. அந்த தாத்தா பாட்டியோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனாலும் கார்த்திகேயன்கிட்டேயும் சித்திரை விழிக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி வச்சுக்கிறாங்கங்க. சித்திரை விழியும் கார்த்திகேயனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இது, தாத்தாவும் பாட்டியும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த சித்திரை விழியும் கார்த்திகேயனும் நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டதை ரொம்ப மனசில் வச்சுருக்குறாங்க. ஆனால் தாத்தா பாட்டியோ அவங்க குடும்பத்தோட சண்டையினால் கார்த்திகேயன்கிட்டையும் பேச விரும்பலை, சித்திரை விழிக்கிட்டையும் பேச விரும்பலை. என்னமோ சரி நம்ம வாங்க, இனிமேல் நம்ம இங்கே இருந்து எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயனையும் சித்திரை விழியும் வாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்திரை விழியோ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுங்களை நல்லா கவனிச்சுக்கினது, அங்கே பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்கோ, அவங்க நலமாக இருக்கிறாங்களா, அவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. கார்த்திகேயனும் கேட்டுக்கிறான், சித்திரை விழியும் கேட்டுக்கிறா. இந்த கேட்ட கதையை நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும். சித்திரை விழிக்கும் ரொம்ப சந்தோஷங்க, இந்த டாக்டர் தொழில் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. கார்த்திகேயனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ரெண்டு பேரும் அந்த தொழில் ரொம்ப லவ் பண்ணி செய்கிறாங்க இந்த வேலையை. இந்த கதையை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அம்மா தாத்தா பாட்டி எங்களை சேர்த்துக்கவே இல்லைம்மா, போய் நான் கட்டி பிடிச்சம்மா. இந்த சந்தோஷத்தை பாட்டி முகத்தில் தெரிஞ்சாலும், ஆனால் பாட்டியோ எங்கள் ரெண்டு பேரையும் சேர்க்கவே மாட்டேன்றாங்கம்மா, பேசவே இல்லைம்மா. தாத்தா பாட்டியும் அவங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. நான் பேசுறதுக்கு வந்தாக்கா மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இது பண்ணுறாங்கம்மா. ஏன் பாட்டி இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாக்கா பதிலே சொல்ல மாட்டேன்றாங்கம்மா. என்ன தான் நடந்ததும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருந்தாங்க. சித்திரை விழியும் கார்த்திகேயனும் அகிலா கிட்ட போய் கேட்டாங்க. சரி பரவாயில்ல, இதெல்லாம் விடுங்க, நீங்கள் நகரத்து வாழ்க்கையை போய் கண்டினியூஷன் பண்ணுங்கள். இங்கே கிராமத்தில் இருந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் நகரத்து வாழ்க்கையே கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வாழ்க்கையை அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே போய் நகரத்தில் ரொம்ப சிட்டியில் பாருங்கள், பார்க்கில் எவ்வளோ ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் தொழிலில் ரொம்ப பேஷண்ட்டுங்களும் நல்லா இருக்குது, நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் நாங்கள் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.